இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கு தான் நடந்துட்டு இருந்தது. ஃபுல்லா பூசிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, மழை வர மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாக்கெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஃபுல்லா கூட்டி தள்ளிட்டு, கிளீன் பண்ணிட்டு, வீட்டையும் நல்லா கூட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து, சரி வீடு மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். நான் காலையிலேயே செய்யலான்னு நெனச்சேன். ஆனா, இங்கே வேலை நடந்ததால எதுவும் நம்மளால வேலை எதுவும் செய்ய முடியல. அதனால ஈவினிங்கா வந்து போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இப்ப நல்லா கூட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா மாப் போட்டு விட்டேன். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும். ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து பார்லி ரைஸ் வந்து கஞ்சி மாரி வச்சு குடிச்சோம் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்லி ரைஸ்ல வந்து கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அடை மாரி ரெடி பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. ரெசிபி ஷேர் பண்ண சொன்னேன். அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி பண்றேன் அப்படிங்கிறத உங்ககிட்டயும் நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு மாப்பெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, பார்லி ரைஸை வந்து நல்லா வறுத்துக்க சொன்னாங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்து அரைச்சி எடுத்துக்க சொன்னாங்க மாவா. நான் வந்து கொஞ்சம் ஃபைனா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சேன். ஏன்னா பார்லி ரைஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து கொஞ்சம் கொழப்பு தன்மை அதிகமா இருக்கும். ரொம்ப ஃபைனா இருந்தது அப்படின்னா செட் ஆகாது. அதனால கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, சூடான தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டு நான் மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஹீட்லயே வந்து அது கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்க்க சொன்னாங்க. கேரட் மெயினா சேர்க்க சொன்னாங்க. கேரட்டு, சொரக்காலாம் சொன்னாங்க. கேரட் என்கிட்ட இல்லன்றதுனால சொரக்கா, வெங்காயம் எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் அடிஷ்னலா நெறைய சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, சீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்து நல்லா தட்டி எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.